திருவாரூர் தெற்கு வீதி அருகே பரப்புரையை மேற்கொள்கிறார் தவேக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தனது இரண்டாவது மக்கள் சந்திப்பு பயணமாக இன்று 2 மாவட்டங்களில் மக்களை சந்தித்தும் தனது வாகனத்தில், அதாவது பிரச்சார வாகனத்தில் இருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். திருச்சியிலிருந்து திருச்சியிலிருந்து தனது பிரச்சார வாகனத்தில் முதலில் நாகை மாவட்டத்திற்காக வருகை தந்திருந்தார். நாகை மாவட்டம் வரும்போது வழிநெடுகிலும் அவரது தொண்டர்கள், ரசிகர்கள் அவரது வாகனத்தை முன்னாலும் பின்னாலும் எதிர்கொண்டு வரவேற்று அவரை நாகைக்கு வரவேற்றனர். குறிப்பாக நாகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர் அதாவது சென்னையிலிருந்து வாகனத்தில் வராமல் தனி விமானம் மூலம் வந்ததனால் முதலிலேயே பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு நேரடியாக நாகையில் உள்ள பெரியார் சிலை அருகே தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தனது பிரச்சாரத்தை அங்கிருந்து முடித்துக் கொண்டு தற்போது திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். குறிப்பாக இவருடைய பிரச்சாரத்திற்கு திருச்சியில் பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தது. குறிப்பாக வழிநெடுகிலும் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள், பயணிகள் சிக்கியிருந்தனர். இதனால் நாகை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் இவருடைய பிரச்சார பயணங்களுக்கு காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளை வைத்திருந்தனர். குறிப்பாக விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, பல்வேறு பழைய கட்டிடங்கள் மீது ஏறக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை, குறிப்பாக 20 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை யாரும் மதித்ததாக தெரியவில்லை. அதே போல கட்சியில் இருந்தும் உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய தொடர்ந்த நிலையில் தவேக நிர்வாகத்திலிருந்து தொண்டர்களுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தனர். கட்சியின் நிர்வாகிகள் விதித்திருந்த அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த தொண்டர்கள் இன்று மதித்ததாக தெரியவில்லை. குறிப்பாக நாம் பல்வேறு இடங்களில் காண முடிந்தது. அவருடைய வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொண்டிருந்தனர். அதே போல வழிநெடுகளும் கூட்டங்களும் அதிக அளவில் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்காங்கு ஒரு சில இடங்களில் தொண்டர்கள் மயக்கம் அடையக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. அதே நிலைதான் தற்போது திருவாரூரில் தெற்கு வீதியில் சரியாக 3 மணிக்கு விஜயனுடைய பிரச்சாரம் நடத்தப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 5 மணியை நெருங்கி வரக்கூடிய சூழலும் இதுவரை சரியான இடத்திற்கு வந்து சேர முடியவில்லை. குறிப்பாக அந்த அதே வரக்கூடிய வாகனத்தை அவருடைய தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு முன்னாலும் பின்னாலும் வருவதனால் அவருடைய காலதாமதம் ஏற்படுவதாக அவருடைய நிர்வாகிகள், அந்த கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சி, அதாவது விஜய் தன் 3 மணிக்கெல்லாம் வந்து விடுவார், அவருடைய பிரச்சாரத்தை காணலாம் என்பதற்காக சரியாக காலை 10 மணி முதல் 11 மணி வரை இங்கு கூட்டம் கூடியிருந்தது. ஆனால் இதுவரை வராததால் இந்த தொண்டர்கள் தற்போது சோர்வடைந்து உள்ளனர். வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு சிலர் மயக்கமடக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த பகுதியில் விதித்திருந்த போதிலும் கோவில் மேல் ஏறி நின்று பார்ப்பது, பல்வேறு பழைய கட்டிடங்களில் ஏறி நின்று பார்ப்பது போன்ற அவருடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக காவல்துறையினர் அவ்வப்போது அவர்களை வந்து அறிவுறுத்தி அங்கு கோவில்களில் இருந்தும் பல்வேறு பழைய கட்டிடங்களில் இருந்தும் ஏறிய தொண்டர்களை அவ்வப்போது அப்புறப்படுத்தினர். தற்போதுதான் நாகையிலிருந்து திருவாரூர் சாலையாக தற்போது நகராட்சி, அதாவது திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தை அடைந்துள்ளார். அங்கு அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை ஏற்றுக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த தெற்கு வீதியில் உள்ள பிரச்சார பயணத்திற்கு வருவார். இங்கும் ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.